ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஜென்ம பகை. இஸ்ரேலை இவ்வளவு நாள் அது அங்கீகரிக்கலை, பூண்டோடு அழிச்சிடணும் அப்படின்ட்டு ஈரானியர்கள் நினைக்கிறாங்கன்றது இஸ்ரேலுடைய வாதம். இஸ்ரேல் ஒரு யூத நாடு. அது உருவான விதம் பல அரபுகளை துன்பப்படுத்தியது. அதற்கு முக்கியமான காரணம் அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம், பிரிட்டன். இஸ்ரேல் என்ன சொல்லுது, இவர்களுக்கு அணு ஆயுத சக்தி, அந்த ஆற்றல் வந்துருச்சுன்னா அதை எங்களை அழிக்க பயன்படுத்திடுவாங்க. அதனால ஈரானுடைய அணு ஆயுத சக்தி தடுப்பு முயற்சியாக, ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக்காக நாங்கள் இதை பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஈரான் அணுசக்தியை, அந்த ஆற்றலை பெற்றுவிட்டால் இஸ்ரேல் நிர்மூலமாகிவிடும் என்பது இஸ்ரேலியர்களுடைய அரசியல் தலைவர்களின் நம்பிக்கை. ஈரான் ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு நலிவடைந்த நாடாக 2006 மாறத் தொடங்கியது. இன்னைக்கு ஈரானுடைய உள்நாட்டு உற்பத்தி, ஜிடிபின்னு சொல்றோம் இல்லையா, க்ரோஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், 45% குறைஞ்சு போயிடுச்சு. 408 கிலோ இருந்துச்சுன்னா 10 அணு ஆயுத தலைகளை அவர்கள் செய்ய முடியும். ஒரு அணு ஆயுத தலை செய்யறதுக்கு 40 கிலோ தான் தேவை. 408 வச்சிருக்காங்க. 6வது பேச்சுவார்த்தை போன ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறதா இருந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தை ஒமானில் நடைபெறுவதற்கு ஒரு நாள் முன்பாகவோ 2 நாள் முன்பாகவோ இஸ்ரேல் தாக்க தொடங்கியது. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஐநாவின் முன்னாள் அதிகாரி திரு கண்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் சார், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், தற்போது ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே வார் போயிட்டு இருக்குது. இந்த வாரினுடைய பின்னணி என்ன, இந்த வாருக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி அடிப்படையில் இதுக்கான காரணம் அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இஸ்ரேல் ஈரான் தன்னை அழிக்கணும்னு நினைக்குது. அமெரிக்காவை 79க்கு பிறகு ஈரானியர்கள் அமெரிக்க சைத்தான் அப்படின்னு அவர்கள் கூப்பிடுறதும், அவங்களுடைய ரொம்ப நெருக்கமான ஒரு தோழமை நாடாக இஸ்ரேல் இருக்கிறதுனாலையும், அது ஒரு யூத நாடுன்றதுனாலையும், அரபுகளோட, குறிப்பாக பாலஸ்தீனியர்களோட இஸ்ரேலுக்கு நிறைய சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருக்கிறதுனாலையும் இஸ்ரேலை இவ்வளவு நாள் அது அங்கீகரிக்கலை, அதை பூண்டோடு அழிச்சிடணும் அப்படின்ட்டு ஈரானியர்கள் நினைக்கிறாங்கன்றது இஸ்ரேலுடைய வாதம். அமெரிக்காவுக்கு மரணம் அப்படின்ட்டு 79 இஸ்லாமிய புரட்சி வந்த பிறகு ஈரானில் எப்பவும் எல்லா ஆர்ப்பாட்டங்கள்லையும் போராட்டங்கள்லையும் கேட்கப்படுகிற முழக்கம், இஸ்ரேல் ஒரு யூத நாடு. அது உருவான விதம் பல அரபுகளை துன்பப்படுத்தியது. அதற்கு முக்கியமான காரணம் அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம், பிரிட்டன். இப்போ இந்த இஸ்ரேல் என்ன சொல்லுது, இவர்களுக்கு அணு ஆயுத சக்தி, அந்த ஆற்றல் வந்துருச்சுன்னா அதை எங்களை அழிக்க பயன்படுத்திடுவாங்க. அதனால் ஈரானுடைய அணு ஆயுத சக்தி தடுப்பு முயற்சியாக, ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக்காக நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதற்கு முன்னாடி ஈராக்கில் 89 இப்படி ஒரு ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் பண்ணி ஈராக் இந்த மாதிரி ஒரு அணு ஆயுதத்தை தேடி போன முயற்சியை தகர்த்துட்டாங்க. 2007 சிரியாவில் இந்த மாதிரி ஒரு முயற்சி நடந்த பொழுது அதையும் இதே மாதிரி ஒரு தடுப்பு தாக்குதல் மூலமாக தடுத்து விட்டார்கள். இப்போது ஈரானில் அதை தான் பண்ணுறாங்க. இவ்வளவு நாள் என்ன நடந்துச்சுன்னா, ஈரான் நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த ட்ரீட்டி 68 அந்த ட்ரீட்டி, அந்த ஒப்பந்தம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 70 அமலுக்கு வந்தது. அந்த ஒப்பந்தத்தில் நாமோ பாகிஸ்தானியர்களோ கையெழுத்திடவில்லை. ஈரான் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிற 191 நாடுகளில் ஒரு நாடு. அந்த ஒப்பந்தத்தின் கீழ் நீங்கள் அணு சக்தியை அமைதிக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதாவது அதிலிருந்து நீங்கள் சக்தி உருவாக்கலாம். நியூக்ளியர் ரியாக்டர் மூலமாக நீங்கள் மின் சக்தியை கொண்டு வரலாம். ஆனால் அதை அணு ஆயுதமாக மாற்றக்கூடிய முயற்சிகளை நீங்கள் எடுக்க மாட்டீர்கள் என்று அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் பொழுது நீங்கள் உறுதி தருகிறீர்கள். அந்த ஒப்பந்தத்திலிருந்து வட கொரியா 2003 வெளியே போயிடுச்சு. அது ஒரு அணு ஆயுத சக்தி நாடு, அணுசக்தி நாடு. நாம் ஒரு அணுசக்தி நாடு, பாகிஸ்தான் ஒரு அணுசக்தி நாடு. அப்புறம் 5 நிரந்தர உறுப்பினர்கள் இருக்காங்க ஐநாவில். அவர்கள் அத்தனை பேருமே இந்த ஒப்பந்தம் வருவதற்கு முன்பே அவர்கள் அணு சக்தி நாடுகளாக இருந்தார்கள். ஈரான் அணுசக்தியை, அந்த ஆற்றலை பெற்றுவிட்டால்
இஸ்ரேல் நிர்மூலமாகிவிடும் என்பது இஸ்ரேலியர்களுடைய அல்லது இஸ்ரேலியர்களுடைய அரசியல் தலைவர்களின் நம்பிக்கை. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஜென்ம பகை. அதனால இவ்வளவு நாள் பேச்சுவார்த்தை மூலமா ஈரான் இந்த அணு ஆயுதத்தை அமைதிக்காக மட்டுமே பயன்படுத்துவதாக ஒப்புக்கொண்டபடி நடக்க வேண்டும் அப்படின்ட்டு உலக சமுதாயம் நினைச்சது. குறிப்பாக மேலை நாடுகள் நினைச்சாங்க. ஒரு ஒப்பந்தம் 2015 அவர்கள் அந்த மாதிரி அமைதிக்காக பயன்படுத்தலை. அவர்கள் அதாவது யுரேனியம் 235 ஒன்று இருக்கு, அதை செறிவூட்ட அது வந்து பின்னாடி அதை ஆயுதமாக்கலாம், ஆயுத தலையாக மாற்றலாம். இது 2000 தொடக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு முயற்சியை ஈரானியர்கள் செய்கிறாங்கன்றத இந்த சர்வதேச சமுதாயம் புரிந்து கொண்டது. உடனே 2000 அவர்கள் இல்லைன்னு சொன்னாங்க, நாங்கள் அப்படிலாம் பண்ணலைன்னு சொன்னாங்க. 2006 இடையில நிறுத்தி வச்சிருந்தாங்க. இது 2000 தொடக்கத்தில் இது நடந்துச்சு. 2006 திருப்பி அந்த முயற்சியை அவங்க தொடங்கினாங்க, செறிவூட்டுறதை அதிகப்படுத்துறது. உங்களுக்கு வந்து 3.6% செறிவூட்டினா போகிறோம், மின்சக்தி உருவாக்கிடலாம். 20% செறிவூட்டினா நீங்கள் வந்து அதை மருத்துவ பயனுக்கு பயன்படுத்தலாம். யுரேனியத்தை நீங்க 90% செறிவூட்டுனீங்கன்னு வச்சுக்குவோம், அதை வந்து அணு ஆயுதமாக மாற்றி விடலாம். அந்த முயற்சியில ஈரான் ஈடுபட்டதாக மேலை நாடுகள் பல நினைச்சாங்க. 2006 இருந்து நினைச்சாங்க. அது உண்மையும் உண்மைதான். அதனால பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டன. ஈரான் வந்து ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு நலிவடைந்த நாடாக 2006 இருந்து மாறத் தொடங்கியது. இன்னைக்கு வந்து ஈரானுடைய உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபின்னு சொல்கிறோம் இல்லையா, க்ரோஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட், 45% குறைஞ்சு போயிடுச்சு. அதாவது முன்னாடி வந்துட்டு ஒரு $2 உரிய ஒரு பொருளை தயார் பண்ணிட்டு இருந்துச்சு. ஒரு நாளைக்கு அதனுடைய உற்பத்தி வந்து $1 பில்லியன் வச்சுக்குவோம். இன்னைக்கு $500 பில்லியன் தான், அல்லது 550 மில்லியன் தான் அதனுடைய தயாரிப்பு. இன்னைக்கு ஏறக்குறைய பாதி அதனுடைய உற்பத்தி குறைஞ்சு போயிடுச்சு இந்த பொருளாதார தடைகளால். இந்த தடைகள்ல இருந்து அது மீண்டு வரணும்னு நினைச்சது. மேலை நாடுகள் அதற்கு பதிலாக அவங்க கிட்ட என்ன சொன்னாங்க, நீங்க இந்த செறிவூட்டுறதை நிறுத்திடணும், 3.6க்கு மேலே செறிவூட்டக்கூடாது, அது போகிறோம் உங்களுடைய மின்சார சக்திக்கு, சரிதானா, அதை பண்ணுங்க, அதற்கு மேலே பண்ணக்கூடாது, ஏன்னா அதை அணு ஆயுதமாக நீங்கள் மாற்றி விடுவீர்கள் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். யார் அணு ஆயுதங்கள் பரவக்கூடாது என்பது தான் அந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படை நோக்கம். அதை இந்த அணு ஆயுத சக்திகள் பல அதை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றன. அவர்கள் எல்லாமே அணுசக்தி வைத்திருக்கிறார்கள். பிரான்ஸ் வச்சிருக்கு, இங்கிலாந்து வச்சிருக்கு, அமெரிக்கா வச்சிருக்கு, ரஷ்யா வச்சிருக்கு, சீனா வச்சிருக்கு. இவர்கள் அதை வந்து இதுவரைக்கும் அமெரிக்கா தவிர மற்றவர்கள் எல்லாருமே அதை மின்சக்திக்கு பயன்படுத்துகிறார்கள். பல பிரான்ஸில் நிறைய அந்த மாதிரி ரியாக்டர்ஸ்லாம் இருக்குது. பல ஆண்டு பேச்சுவார்த்தைக்கு பிறகு 2015 JCPOA ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்ட்டு ஒரு ஒப்பந்தத்தில் ஈரானியர்கள் கையெழுத்திட்டார்கள். அவங்க கையெழுத்திடும் பொழுது அவங்க ஒத்துக்கிட்டது என்னென்னா, அது வரைக்கும் அவங்க 20% வரைக்கும் செறிவூட்டி வச்சுருந்தாங்க, அந்த அளவுக்கு பண்ண மாட்டோம். அப்புறம் இந்த செறிவூட்டுறதுக்கு சென்ட்ரிஃபியூஜ்ன்ட்டு ஒரு பெரிய கலன் இருக்குது. அந்த கலனில் தான் இந்த யுரேனியம் 235 தூய்மைப்படுத்துகிற வேலை நடக்கும். அந்த சென்ட்ரிஃபியூஜெல்லாம் காலப்போக்கில் அனுப்பிடுறதா, அதை தேவையில்லாத அதை வந்து ஃபேஸ் அவுட் பண்ணுறது. அவர்கள் 50 வைத்திருந்தார்கள் என்றால் அந்த 50 காலப்போக்கில் வந்து குறைச்சிடுறது. அதற்கு பிறகு யுரேனியம் 235 அவங்க வச்சிருக்க அந்த யுரேனியம் ஓர் கனிமம், அதனுடைய இருப்பை குறைக்கிறது. இதுக்கெல்லாம் ஒத்துக்குச்சு. அதற்கு பதில் சில பொருளாதார தடைகளை வந்து இந்த மேலை நாடுகள் அதிலிருந்து திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். 2018 அதிபர் ட்ரம்ப் வந்த பிறகு இது ஒரு மோசமான ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தில் யாரெல்லாம் கையெழுத்திட்டு இருந்தா, ஈரான் கையெழுத்திட்டு இருந்துச்சு. நிரந்தர 5 உறுப்பினர்கள், ஐக்கிய நாடு சபையினுடைய நிரந்தர உறுப்பினர்கள், அவங்க 5 பேர் கையெழுத்து போட்டிருந்தாங்க. இது தவிர ஜெர்மனி கையெழுத்து போட்டிருந்துச்சு, ஐரோப்பிய யூனியன் கையெழுத்து போட்டிருந்துச்சு. இதிலிருந்து அமெரிக்கா வெளியே போயிடுச்சு. அமெரிக்கா தான் முக்கியமான நாடு. அதுதான் வந்து ஈரானோட ஜென்ம பகையாக இருக்கிற நாடு. 79க்கு பிறகு அமெரிக்காவுக்கு மரணம் என்பது தான் அந்த அவர்களுடைய ஆர்ப்பாட்டங்களில் வீதிகளில் ஒலிக்கும் முழக்கம். அதனால் அமெரிக்காவுக்கு ஈரான் ஒரு அணு ஆயுத நாடாக மாறக்கூடாது என்பதில் அமெரிக்காவுக்கும் மிகுந்த ஆர்வம் உண்டு. இது ஒரு மோசமான ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தத்திலிருந்து நான் வெளியே வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்துட்டார். வந்த உடனே
ஈரான் என்ன பண்ணுச்சு, இந்த ஒப்பந்தத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி இந்த ஒப்பந்தத்தினுடைய நிபந்தனைகளிலிருந்து தன்னை விடுவிச்சிச்சு. திருப்பி இந்த செறிவூட்டுற முயற்சி நடக்க தொடங்குச்சு. 2023 இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சின்ட்டு ஒரு ஐக்கிய நாடுகளுடைய துணை ஸ்தாபனம் இருக்குது. இந்த ஸ்தாபனத்தில் 35 உறுப்பு நாடுகள் இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இது திருப்பி செறிவூட்டிட்டு இருக்கு, இந்த செறிவூட்டல் ஒரு வேகமாக நடக்குது, பல இடங்களில் நடக்குது. 128.3 கிலோ 2023 அந்த அளவுக்கு யுரேனியம் 60 மடங்கு செறிவூட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இது 2023. இப்போ போன வியாழன், நேற்றில் அதற்கு முந்தைய வியாழன், இந்த இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஒரு தீர்மானம் நிறைவேற்றியது. அந்த தீர்மானம், இதுதான் முதல் முறையாக அந்த மாதிரி ஒரு தீர்மானம் ஈரானுக்கு எதிராக அது நிறைவேற்றுகிறது. அந்த ஏஜென்சியோடைய வேலை என்னன்னா, இந்த நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டின்னு இருக்கு இல்லையா, அணு ஆயுத பரவாமை ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்று. அதாவது அமைதிக்காக நீங்கள் வந்துட்டு அணு சக்தியை விரும்புகிறீங்கன்னா அதுக்கான டெக்னாலஜிக்கல் நோஹோ, அதற்கான தொழில்நுட்பம் அதை அது தருவிச்சு தரும். அதனால் அதற்கு மேலே நீங்கள் அதை ஒரு வெப்பனைஸ் பண்ணுறீங்க, ஆயுதமாக்க முயற்சி செய்தீர்கள் என்றால் அதை தடுக்கும், அல்லது அதால் தடுக்க முடியாது. அது கொண்டு போய் ஐநா பாதுகாப்பு சபையில் அதை சொல்லும். ஐநா பாதுகாப்பு சபை ஒரு முடிவெடுக்கும், இதை எப்படி தடுக்கிறது அப்படின்ட்டு. அதுதான் நடக்கணும். அப்படி இங்கே நடக்கிற மாதிரி தெரியல. ஸோ 2023 இது நடந்துச்சு. 128 கிலோ 128.3 கிலோ இருக்குது யுரேனியம், 60 பங்கு செறிவூட்டப்பட்டதுன்ட்டு. இப்போ போன வாரம் 408 கிலோ இருக்குது அவர்கள்கிட்ட. அதற்கு பிறகு இந்த பிரேக் அவுட் டைம்ன்ட்டு ஒன்று இருக்குது. பிரேக் அவுட் டைம்னா என்னென்னா, இன்னைக்கு இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஆயுத தலையாக மாற்றுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும், அதுதான் பிரேக் அவுட். ஆமாம், அது 1 வாரம் 2 வாரத்தில் ஈரானியர்களால் செய்ய முடியும் அப்படின்ற தகவலை அமெரிக்கர்கள் சொன்னார்கள். இதெல்லாம் இப்போ சமீபத்தில் நடந்தது. இந்த தீர்மானத்தில் இந்த ஒப்பந்தத்தினுடைய ஷரத்துகளை இந்த ஈரானியர்கள் மீறுகிறார்கள் அப்படின்னு இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, அது ஒரு சுதந்திரமான அமைப்பு, உறுப்பு நாடுகள் உள்ள ஒரு அமைப்பு. அதனுடைய தலைவராக இருப்பவர் ஒரு இத்தாலியைச் சேர்ந்த குரோசின்றவர். அது ஒரு அரசியல் அமைப்பு தான். ஆனாலும் அவர்கள் அமெரிக்கர்கள் கிடையாது, அவர்கள் ஐரோப்பிய யூனியனும் கிடையாது. அங்கே சீனாவும் உறுப்பு நாடாக இருக்குது, நிறைய நாடுகள், மற்ற நாடுகளும் உறுப்பு நாடாக இருக்கிறார்கள். அவர்களே இவர்கள் இன்னும் வெகு வேகமாக இவர்கள் இந்த இருக்கக்கூடிய யுரேனியத்தை அணு ஆயுதமாக மாற்றுவதற்கு நினைத்தார்களானால் வெகு வேகமாக மாற்றிவிட முடியும் அப்படின்னு அவர் குரோசியே சொல்றார். அவங்க மாற்றுகிறார்கள்னு சொல்லலை, அப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னுலாம் சொல்லலை, மாற்றிவிட முடியும், அந்த ஆற்றல் அவர்களுக்கு இருக்குன்னு சொல்றாரு. 408 கிலோ இருந்துச்சுன்னா 10 அணு ஆயுத தலைகளை அவர்கள் செய்ய முடியும். ஒரு அணு ஆயுத தலை செய்யறதுக்கு 40 கிலோ தான் தேவை. 408 வச்சிருக்காங்க, உங்களுக்கு 3 புள்ளி. ஸோ இது அப்படி. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, இப்போ 87.3% செறிவூட்டப்பட்ட 83.7% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அவர்கள்ட்ட இருக்கு. 60% கூட இல்லை, அதுக்கு மேலே கூட அவர்களுக்கு இருக்குன்ற இந்த ட்ரேசஸ் தெரியும். இந்த வானிலையில் உங்களுக்கு இந்த யுரேனியம், செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கசியிறது, அல்லது வேறு அவர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு வழிகள்லாம் இருக்குது, அவர்கள் கண்டுபிடிக்கலாம். அதனால் இப்போது இந்த பேச்சுவார்த்தைகள்லேருந்து ட்ரம்ப் வெளியே வந்துட்டார் 2018ன்னு சொன்னேன். அதற்கப்புறம் அவர் இந்த முறை 2வது முறை அதிபராக வந்த பிறகு திருப்பி அந்த பேச்சுவார்த்தை தான் ஒரு புதிய ஒப்பந்தத்தை அவர்களோடு செய்து கொள்ளலாம்னு நினைத்து விட்காஃப்ன்ட்டு ஒருத்தரை அதற்காக தனியான ஒரு தூதராக நியமித்து அவர் விட்காஃப் போய் இது வரைக்கும் 5 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. ஒமானோட மத்தியஸ்தத்தோட ஒமானில் நடந்திருக்கு, மற்ற இடங்களில் நடந்திருக்கு. 6வது பேச்சுவார்த்தை போன ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறதா இருந்துச்சு. அதாவது இப்போ ஒரு 6-7 நாட்களுக்கு முன்பாக அந்த பேச்சுவார்த்தை ஒமானில் நடைபெறுவதற்கு 1 நாள் முன்பாகவோ 2 நாள் முன்பாகவோ இஸ்ரேல் தாக்க தொடங்கியது. ஏன்னா அது ஒரு 60 நாள் கெடு கொடுத்துருந்தார் யார், ட்ரம்ப். இந்த 60 நாளுக்குள்ளே நீங்கள் ஒரு ஒப்பந்தத்துக்கு வரணும்ன்ட்டு அவர்கள் வரவில்லை. இந்த 60 நாள் கெடு முடிஞ்ச அடுத்த நிமிஷம் இந்த தீர்மானமும் வந்துச்சு. இவர்கள் அந்த ஷரத்துகளை சொன்னபடி
இவர்கள் பின்பற்றவில்லை, இந்த ஷரத்துகளை மீறி இருக்கிறார்கள், இவர்கள் அமெரிக்க நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு அவர்கள் நினைச்சாங்கன்னா 1 வாரம் 2 வாரத்தில் இருக்கிற யுரேனியத்தை அணு ஆயுதமாக மாற்றிவிட முடியும் அப்படின்ற தகவல். இதெல்லாம் தடுக்கணுன்றதுக்காக எப்படி ஈராக்கில் 81 பண்ணாங்களோ, எப்படி சிரியாவில் 2007 பண்ணாங்களோ, அந்த மாதிரி இது ஒரு தடுப்பு தாக்குதல்னு சொல்லி இஸ்ரேல் தொடங்கியிருக்கு. இதில் என்னன்னா, ஈராக்கும் சிரியாவும் ரொம்ப பூர்வாங்க நிலையில் இருந்த அணு ஆயுத தளங்கள். ஆனால் ஈரான் அப்படி இல்லை. ஈரான் அப்படி கிடையாது. அவர்களுக்கு இதையெல்லாம் அவர்கள் எதிர்பார்த்து அங்கே நடந்ததெல்லாம் வச்சு, ஈராக்கில் நடந்ததை, ஈராக்குக்கு அடுத்த நாடு ஈரான் சொல்கிறாங்க. அதனால ஈரான் என்ன பண்ணிடுச்சு, பல இடங்களில் இந்த கலங்களை இந்த தளங்களை வச்சிருக்கு, அணு ஆயுத தளங்களை வச்சிருக்கு. ஒரு 3-4 இடத்துல இருக்கு. அது மின்சக்தி உருவாக்குற இடம் வந்து புஷேர்னு ஒரு இடம். அந்த இடம் தெஹ்ரான்லேருந்து 1200 கிலோமீட்டர் தெற்கில் இருக்கு. அங்கே வந்து புளூட்டோனியம் மூலமாக, ரஷ்யா புளூட்டோனியம் தருது, அந்த புளூட்டோனியம் மூலமாக மின்சார சக்தியை உருவாக்குகிறார்கள் ஈரானியர்கள். இதை தவிர இந்த செறிவூட்டுற முயற்சி பல இடங்களில் நடக்குது. அது வந்து நட்டான்ஸ்ன்னு ஒரு இடத்துல நடக்குது, ஃபோர்டோன்னு ஒரு இடத்துல நடக்குது, இஸ்ஃபஹான் அப்படின்னு ஒரு இடத்துல நடக்குது. இது வரைக்கும் இஸ்ரேலியர்கள் தாக்கி இருக்கிறது நட்டான்ஸ் அப்படின்ற அந்த தளத்தை மட்டும்தான். சப்பானா இந்த ஃபோர்டோ தளம், அதில் அவர்கள் கொஞ்சம் சேதம் நடந்திருக்கு. அங்கே இருக்க சென்ட்ரிஃபியூஜ், இந்த கலங்கள்லாம் வந்து செதஞ்சிருக்கிறதா இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியே சொல்லுது. ஆனால் இன்னும் எந்த கசிவும், ரேடியேஷன் கசிவு, கதிரியக்க கசிவு வரலை அப்படின்னு சொல்லுது. இதில் முக்கியமானது என்னென்னா, ஃபோர்டோ தளம் அதை வந்து இஸ்ரேலியர்களால் தகர்க்க முடியாது. ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 1/2 மைல் கீழே இருக்கு, பூமிக்கு கீழே. அதை வந்து உடைச்சி கீழே போய் அதை தகர்க்கிற அதற்குரிய சக்திக்குரிய, அந்த சக்தி உரிய இஸ்ரேல் இல்லை, அவங்க கிட்ட கிடையாது. அது இருக்கக்கூடிய ஒரே நாடு அமெரிக்கா. 30,000 பவுண்டு எடை உள்ள ஒரு குண்டு அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த குண்டை தாங்கிட்டு போகக்கூடிய விமானமும் அவர்கள் தான் வச்சிருக்காங்க. இப்போ ஆனால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் வந்து, அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்துட்டு இருக்குன்றப்போ, இஸ்ரேலுக்கு தேவைப்பட்டால் அது அமெரிக்கா கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஆமாம், நேற்று வந்து ட்ரம்ப் 2 வாரம் டைம் கொடுத்துருக்காரு ஈரானுக்கு. இந்த 2 வாரத்துக்குள்ள நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரணும்னு சொல்லியிருக்காரு. வரலைன்னா இந்த 30,000 பவுண்டு எடையுள்ள இந்த குண்டை அந்த ஃபோர்டோ அந்த தளத்தில் அவர் பயன்படுத்த நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அதை பற்றி இன்னும் முடிவெடுக்கல, 2 வாரம் கழிச்சு முடிவெடுத்தேன்னு சொல்லிட்டார் நேற்று. சப்பாங்க. அதற்கு முன்பாக ஒரு போன வியாழன் 2 நாள் முன்னாடி, இன்னைக்கு வெள்ளி, நேற்று என்ன சொன்னார்னா, நேற்று வந்துட்டு நான் அதை பயன்படுத்தாமல் போகலாம் அப்படின்னு சொன்னார். அவர் ஈரான் மேலே பெரிய ஒரு எதிர்ப்புணர்வோடு இருக்கார். அவர் கொடுத்த அந்த 60 நாட்களுக்குள்ளே அவர்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு கணிச்சு வரலை அப்படின்றது அவருக்கு ஒரு வருத்தம். ஏன்னா இந்த செறிவூட்டுறது, அவர்களுடைய மின்சார தேவைக்கான செறிவூட்டல் அங்கே இருக்க அரபு நாடுகளோடு சேர்ந்து அவர்கள் பண்ணலான்ற மாதிரி அவர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அங்கே இருக்க சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், UAE, இவர்களோடு சேர்ந்து ஈரான் தன்னுடைய மின்சார தேவைக்கு, இல்லை மருத்துவ ரீதியான தேவைக்கு, அதற்கெல்லாம் வந்து ஒத்துழைக்கிற மாதிரி ஈரான் மட்டுமே செறிவூட்டுற வேலையை பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து கள்ளத்தனமாக பண்ணுறதாக இவர்கள் நினைக்கிறார்கள். இப்படி தான் மறைச்சு அது பண்ணிக்கிட்டு இருக்கு. பல நாட்கள் இவர்களால் கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்கும் பொழுது அவர்கள் ரொம்ப முன்னேறிட்டாங்கன்றது தெரியுது. வடகொரியாவிலையும் அவர்களால் சரியாக கண்டுபிடிக்க முடியல. வடகொரியா எனக்கு அணு ஆயுத நாடு, அதை தாக்க முடியாது. அவர்கள் தற்காப்புக்கு அவர்கள் அணு ஆயுத சக்தியை வைத்திருக்கிறார்கள். ஈரானியர்களும் அந்த மாதிரி ஒரு சக்தியை வைத்து கொண்டார்கள், அந்த சக்தியை பெற்றுவிட்டார்கள். ஆனால் அவர்கள் அரபு நாடுகளுக்கே ஒரு பெரிய ஒரு தொல்லையாக இருப்பார்கள் அப்படின்றதான் பலர் நினைக்கிறாங்க. ஓகே சார், இஸ்ரேல் ஈரான் வார் குறித்து பல விஷயங்கள் எங்கிட்ட தெரிவிச்சிங்க. மிக்க நன்றி.